ஒரே ஓவரில் 8 சிக்சர்கள் காட்டானாக மாறி காட்டுன்னு காட்டிய சஞ்சு சாம்சன். பற்றி எறிந்த சிஎஸ்கே அணியின் வார்ம் அப் மேட்ச். மரண பீதியில் கொலை நடுக்கத்தில் இருக்கும் மும்பை அணி. சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு அதிரடிக்காகவே மும்பை அணியின் மொத்த திட்டத்தையும் மாற்றும் ரோஹித் சர்மா. ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆவதிலும் சிக்கல். மொத்த ஐபிஎல் அணிகளுக்கும் தலை சுற்ற வைத்த சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு அதிரடியாட்டம். அதாவது இந்த வருட ஐபிஎல் போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம்தான் இருக்கிறது. ஆகவே அதற்காக அனைத்து ஐபிஎல் அணிகளும் தயாராகும் வகையில் தீவிரமான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட சாதாரண பயிற்சி ஆட்டத்திலேயே எதிரணிகள் அனைத்தையும் நிலைகுலைய வைத்திருக்கிறது சிஎஸ்கே அணி. ஏனென்றால் வழக்கமாகவே ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி ஒரு சில போட்டிகளில் ஒரு சில அணிகள் விளையாடுவதை பார்த்துதான் மற்ற அணிகள் அந்தந்த அணிகளுக்கு எதிரான திட்டத்தை வகுக்கும். ஆனால் இப்போது இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி ஆட்டத்தை பார்த்தே வெறும் பயிற்சி ஆட்டத்தை பார்த்தே மற்ற ஐபிஎல் அணிகள் கலக்கத்தில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மும்பை, குஜராத் போன்ற அணிகள் சிஎஸ்கே அணியின் தற்போதைய பயிற்சி ஆட்டத்தை பார்த்தே அவர்களது திட்டத்தை திடீரென மாற்றி வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க. ஆமாங்க, அதற்கு காரணம் தற்போது நடைபெற்று வரும் பயிற்சி ஆட்டத்திலேயே சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டம் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரத்தனமாக இருந்து வருகிறது. அதுவும் வலைப்பயிற்சி ஆட்டத்திலும் பயிற்சி ஆட்டத்திலுமே ஓவருக்கு ஓவர் 3-4 சிக்சர்கள் வரை சாதாரணமாக பறந்து வருகிறது. ஆகவே சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு பேட்டிங்கை பார்த்து எதிரணிகள் பலரும் இப்போதே அவர்களது திட்டத்தை மாற்றி வருகின்றனர். குறிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு எதிராக மட்டும் எந்தெந்த ஓவர்களில் யார் யார் பந்து வீச வேண்டும் என்ற முடிவுகளை மாற்றி வருகின்றனர் எதிரணிகள். அதாவது இந்த முறை சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கும் சஞ்சு சாம்சனுக்கு முழு ஃப்ரீடம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. அதனால்தான் பயிற்சி ஆட்டத்திலும் கூட நிதானம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் காட்டுத்தனமாக வெளுத்து வருகிறார் சஞ்சு சாம்சன். அந்தளவுக்கு சஞ்சு சாம்சனுக்கு இந்த முறை கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்பதே வந்தா வருது போனா போகுது. இந்த சீசனில் சஞ்சு சாம்சன் களமிறங்கும் முதல் 8 போட்டிகள் வரையிலும் அதிரடியாக மட்டுமே விளையாடு என்றும், இந்த 8 போட்டிகளிலும் ரன்களே எடுக்காமல் அவுட் ஆனாலும் பரவாயில்லை என்ற அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் என்பது சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்துள்ளது என்றே தெரிகிறது. இந்த ஒரு தகவல் எதிரணிகளுக்கும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் சஞ்சு சாம்சனுக்கு எதிராக மட்டுமே முக்கியமான திட்டங்களை இப்போதே எதிரணிகள் வகுத்து வருகிறது. அதிலும் ஐபிஎல்லில் ஒரு சில காலகட்டத்தில் கொல்கத்தா அணியில் சுனில் நரேனுக்குத்தான் இந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் என்பது கொடுக்கப்பட்டது. இவர் ஓப்பனிங் இறங்கி ஒரு ரன் எடுக்காமல் அவுட் ஆனாலும் கூட அந்த சீசன் முழுக்க இவர் விளையாடுவார் என்று கொல்கத்தா அணியால் அந்தளவுக்கு சுனில் நரேனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அந்த குறிப்பிட்ட சில சீசன்களில் சுனில் நரேனின் அதிரடி ஆட்டத்தை எதிரணிகளால் கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையாக திணறியது. அதுவும் சுனில் நரேனை பொறுத்தவரையில் இவர் ஒரு பவுலராவார். ஆக பவுலராக இருப்பவருக்கே அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்படும் போது அந்த அடி அடித்திருக்கிறார் என்றால், இப்போது சஞ்சு சாம்சனோ இவர் முழு நேர பேட்ஸ்மேன். ஆகவே இவருடைய அதிரடி என்பது எந்தளவுக்கு இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதிலும் அதிக ஹேண்ட் பவர் வைத்திருக்கும் பேட்ஸ்மேன்களில் சஞ்சு சாம்சனும் முக்கியமான ஒருவர். இவர் மிகப்பெரிய சிக்சர்களை அடிக்கும்போது முழு பலத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. லேசான ஆக்ஷன் செய்தாலே எளிதாக பந்து சிக்சருக்கு சென்றுவிடும். ஆக அந்தளவுக்கு ஹேண்ட் பவர் வைத்திருக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு இப்படி இந்த சீசன் முழுக்க ஃப்ரீடம் கொடுத்தால் எதிரணிகளின் நிலைமை என்ன ஆகும் என்பதை யோசிக்க கூட முடியாதுங்க. மேலும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இப்போது ஒரு சம்பவத்தை சஞ்சு சாம்சன் செய்திருக்கிறார். ஆமாங்க, தற்போது சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சிகளிலும் பயிற்சி ஆட்டங்களிலும் விளையாடி வருகிறது. இப்படியான பயிற்சி ஆட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு ஓவரை சிஎஸ்கே வீரர்களால் இனிமேல் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் மறக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்குள் நடந்த இந்த ஒரு பயிற்சி ஆட்டத்தில் சிஎஸ்கே வீரர் அன்சுல் காம்போஜ் என்ற பவுலர் சஞ்சு சாம்சனுக்கு எதிராக ஒரு ஓவரை வீசினார்.
ஆனால் இந்த ஓவர் தான் இந்த ஒரு பவுலருக்கு வரலாற்று ஓவராக மாறப்போகிறது என்பது அப்போது தெரிந்திருக்காது. ஏனென்றால் இந்த ஒரு ஓவரில் மட்டும் இந்த பவுலர் மொத்தமாக 8 சிக்சர்களை கொடுத்திருக்கிறார். எப்படி 8 சிக்சர்களை இவர் கொடுத்திருக்கிறார் என்பதை விட இவரது ஓவரிலிருந்து நம்முடைய சஞ்சு சாம்சன் தான் 8 சிக்சர்களை எடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஓவரில் முதல் 4 பந்துகளை அடுத்தடுத்து சிக்சருக்கு பறக்க விட்டிருந்தார் சஞ்சு சாம்சன். இதனால் பதட்டமான இந்த பவுலர் அடுத்தடுத்து 3 நோபால்களையும் வீசியிருக்கிறார். வழக்கமாக இது போன்ற சமயங்களில் ஒரு பவுலர் தொடர்ச்சியாக சிக்சர்களை அடிக்கும்போது எந்த ஒரு பவுலருக்கும் பதட்டம் என்பது இயற்கையாகவே தொற்றிக்கொள்ளும். அதுவும் அனுபவம் குறைவான இது போன்ற பவுலருக்கு பதட்டம் என்பது அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு பதட்டம்தான் இந்த போட்டியிலும் இந்த பவுலருக்கு ஏற்பட்டது. ஆகவே முதல் 4 பந்தில் அடுத்தடுத்து சிக்சர்கள் சென்ற பிறகு அடுத்ததாக அடுத்த 3 பந்துகளையும் நோபாலாக தொடர்ச்சியாக வீசியிருந்தார். இந்த 3 நோபால்களில் 2 நோபால்களில் மீண்டும் சிக்சர் அடித்தார் சஞ்சு சாம்சன். அதுபோக இந்த ஓவரில் கடைசியாக போடப்பட்ட 2 அதிகாரப்பூர்வ பந்துகளிலும், அதாவது நோபால் இல்லாமல் போடப்பட்ட அந்த 2 பந்துகளிலும் மீண்டும் 2 சிக்சர்களை அடிக்க, இதனால் அந்த ஒரே ஓவரில் மொத்தமாக 8 சிக்சர்கள் வரை விளாசியிருந்தார் சஞ்சு சாம்சன். அதே சமயம் இந்தளவுக்கு அன்சுல் காம்போஜ் என்ற சிஎஸ்கே பவுலர் மோசமாக பந்து வீசினாரா என்று கேட்டால் அது தாங்க கிடையாது. ஏனென்றால் இதே பயிற்சி ஆட்டத்தில் இவர் இந்த ஓவருக்கு முன்பாக 2 ஓவர்கள் வீசி வெறும் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆகவே இவருடைய பந்துவீச்சு என்பது திறமை வாய்ந்த பந்துவீச்சாகத்தான் இருந்துள்ளது. அதிலும் இத்தகைய பயிற்சி ஆட்டங்களிலேயே தல தோனிக்கு எதிராகவும் சிவம் துபேவுக்கு எதிராகவும் இவருடைய பந்துவீச்சு என்பது 2-3 ஓவர்களில் மெய்டன் ஓவர்களாகவும் இவர் வீசியிருக்கிறார். அந்தளவுக்கு திறமையாகத்தான் இவர் பந்து வீசி வந்தார். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு எதிராக மட்டும் ஒரே ஓவரில் இவர் 8 சிக்சர்கள் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் சஞ்சு சாம்சனின் நேர்த்தியான அதிரடியும், அதே சமயம் சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்த ஃப்ரீ ஹேண்டும் தான் காரணம். எந்தவித பிரஷரும் இல்லை என்ற மனநிலைதான் சஞ்சு சாம்சனுக்கு இந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு ஆட்டத்தை பார்த்த பிறகுதான் எதிரணிகள் பலரும் இப்போது அவர்களது திட்டங்களை மாற்றி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணியின் பரம எதிரியாக கருதப்படும் மும்பை அணியும் இப்போது பல திட்டங்களை மாற்றி வருகிறது. அதிலும் இந்த முறை ஹார்திக் பாண்டியா மும்பை அணிக்கு கேப்டனாக செயல்படுவாரா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. ஏனென்றால் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இவர் பல சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார். ஆகவே இவர் மீது வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹார்திக் பாண்டியா இந்த ஐபிஎல் சீசனில் கேப்டனாக விளையாடுவாரா அல்லது மீண்டும் ரோஹித் சர்மாவே மும்பை அணிக்கு கேப்டனாக களமிறங்குவாரா என்ற குழப்பங்களும் நீடித்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு அதிரடி என்பது சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் மிகப்பெரிய பலமாக மாறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.